செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 மார்ச், ஏப்ரல், மே கோடை வானிலை எப்படி இருக்கும்? வெயில், மழை அனைத்துமே வானிலை எப்படி அமையும்? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 21 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஏற்கனவே ஒரு அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அது வரக்கூடிய பிப்ரவரி இறுதி நாட்கள் வரைக்கும் எப்படி இருக்கும் என்று அறிவித்திருக்கிறோம். அதுல தற்பொழுது நெருங்கி கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி இரண்டும் ஒன்றிணைந்து சுழற்சியால் பிணைக்கப்பட, ஒன்று தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியது செயலிழந்து கொண்டே வடக்கு பகுதியில் இருப்பது டெல்டா மாவட்டங்களை நெருங்கி கிழக்கு காற்றை அனுப்பி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் அனுப்பி இரு காற்று இணைவை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் சற்று கூடுதலாக இணைத்தாலும் கடலிலே அதிக காற்று இணைவு இருக்கிறது. கடலில் நீராவி நீராக மாறுகிறது. இருந்தாலும் அடுத்த இடத்தை பிடிப்பது மலைகளும் மரங்களும் இருக்கக்கூடிய பகுதி தென் மாவட்ட பகுதி, மேற்கு மாவட்ட பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள். இந்த நிலையில டெல்டாவிற்கும் இன்றைக்கு மதியம் மாலை இரவு நாளை அதிகாலையும் நாளை மதியம் மாலை இரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் மாலை இரவு திங்கட்கிழமை அதிகாலையும் ஆங்காங்கே மழை இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் இதே நேரத்தில் தான் இருக்கும். அதாவது சனி மதிய மாலை இரவு, ஞாயிறு மதிய மாலை இரவு. இதுல கூடுதலாக தென் மாவட்டங்களுக்கு இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கும், தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு அருகில் இருந்து கொண்டு இரு காற்று இணைவை, அதாவது குளிர்விக்கும் தன்மை கிடைக்காமல் மரங்களுக்கு அனுப்பி மேற்கையும் தெற்கையும் குளிர்விக்கும். இரண்டாவது நாள் குளிர்ச்சி காற்று கிடைக்கும். அதை வெப்பமான பகுதிகளில் உள்ளே போய் மேற்கே சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் நாளை மழை பொழிவை கொடுக்கும். நாளை மாலை இரவு ஆக இன்று மாலை இரவு நாளை மாலை இரவு மழை உறுதி. இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த நிகழ்வு செயலிழந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீடிக்கும். இதனால இந்த மாத இறுதி வரைக்கும் குழப்பம் இருக்கும். 25, 26, 27 மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே மழை லேசாக இருக்கும். ஆனால் குழப்பம் விலகாது. மேகமூட்டம், இடைவெளி, மிரட்டல் எல்லாமே மார்ச் 2 வரைக்கும் இருக்கும். ஆனால் அறுவடை எல்லாம் பண்ணலாம் மார்ச் 2 வரைக்கும். இன்றைக்கு நாளைக்கு மழை முடிவடைந்த பிறகு அறுவடை பண்ணலாம். ஆனால் இடையில மிரட்டல், உருட்டல், அப்படியே பார்த்தீங்கன்னா மேகமூட்டங்கள், தூறல், எங்காவது ஒரு இடத்துல லேசான மழை கூட எங்காவது இருக்கும். அதுக்கு முன்னெச்சரிக்கையுடன் தார்பாலில் வச்சு அறுவடை பண்ணணும். அதுக்காக அறுவடை பண்ணாமல் நிறுத்திட முடியாது. ஆனால் நன்றாக தெளிவாக ஒரு வானம் இருக்கணும்னா அது 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும், 2ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இரவு நேர பனிப்பொழிவு, மூடு பனி கூட இருக்கும் சில நாள். அப்புறம் அதில் பகலில் கடும் வெயில் இருக்கும். என்றைக்கெல்லாம் பனிப்பொழிவு இருக்கோ அன்றைக்கு பகலில் வெயில் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு பனி குறைந்து கிழக்கு காற்று தெற்கு காற்று இணைவினால மேகமூட்டங்கள் இருக்கும். நாளை மேகமூட்டம் அதிகமாக இருக்கும், மழை இருக்கும். மார்ச் 2வது வாரத்திலிருந்து நிகழ்வு எதிர்பார்க்கிறோம். மார்ச் முதல் வாரத்தில் வெயிலும் இரவு பனிப்பொழிவும். மார்ச் 2வது வாரம் 8ஆம் தேதியிலிருந்து நம்ம ஏற்கனவே நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கோம். 8லிருந்து 15க்குள் ஒரு நிகழ்வு வருது. அந்த நிகழ்வு லேசான மழைப்பொழிவை, மிதமான மழைப்பொழிவை கொடுக்கலாம். இலங்கைக்கும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கும் கொடுக்கும். அந்த நிகழ்வு, அதாவது 8லிருந்து 15க்குள் மழைப்பொழிவை கொடுக்கும் நிகழ்வு விலகி சென்று அடுத்த நிகழ்வோடு இணைந்து வலுவான நிகழ்வாக மார்ச் 15லிருந்து 20ஆம் தேதிக்குள்ள வரும். ஆனா இத்தனை நாளும் கிடையாது. இப்ப 8லிருந்து 20 வரைக்கும் மழை வானிலைன்னு நீங்க நினைக்க வேண்டாம். 8லிருந்து 15க்குள் ஏதேனும் 3 நாள்னு வச்சுங்க. அடுத்து 15லிருந்து 20க்குள் ஏதேனும் 3 நாள். அதுல 2 நாள் தான் வலுவான மழை இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 3 நாள், அதுல 2 நாள் வலுவான மழை. ஆக மார்ச்ல முதல் வாரம் வெயில் பனிப்பொழிவு, 2வது வாரம் 2 நாள் மழை வானிலை, 3வது வாரம் 2 நாள் மழை வானிலை. மீதமெல்லாம் அறுவடைக்கு ஏற்ற நாள் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? வெயிலும் இருக்கும், பனி இருக்கும், எல்லாம் இருக்கும். பெரும்பாலும் மார்ச் 2வது 3வது வாரம் மேகமூட்ட நாட்கள் அதிகமாக இருக்கும், பனிப்பொழிவு குறைந்திருக்கும், மந்தமான வானிலை இருக்கும். 2வது 3வது வாரம் நிகழ்வு இருக்கக்கூடிய செட்டிங்கை பொறுத்து மழைப்பொழிவோட அளவு கூடுதல் குறைவாக இருக்கும். நிகழ்வு ஆனால் உறுதி. 15லிருந்து 20 வரை வலுவான நிகழ்வு இருக்கு. அதுல 3 நாள் மழைக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. மார்ச் 15 to 20 ரைட். மாத இறுதியிலையும் ஒரு சிறு நிகழ்வு இருக்கு. ஆனால் பாக்கி இருக்கக்கூடிய அந்த 20லிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள நிகழ்வு மார்ச் 31 வரைக்கும்
மேகமூட்ட வானிலை ஒரு சில நாளும், ஒரு சில நாள் தூறல் நனைக்கும் மழை வானிலையும் இருக்கு. பெரும்பாலான நாள் மழை வானிலை இருக்கு. மார்ச்ல இருக்கு. மார்ச்ல மத்தியில மழை வானிலை இருக்கு. ஆனால் மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், மேகமூட்டமும் இருக்கும். இரவு நேர பனிப்பொழிவு முதல் வாரம், இரவு பகல் நேர வெயில் முதல் வாரம், அடுத்து 2வது 3வது 4வது வாரம். அதுல 2வது 3வது வாரம் கூடுதல் நாட்கள் மழை இருக்கு, வெயிலும் இருக்கும். இறுதி வாரம் வெயில் நாட்கள் கூடுதல், தூறல் வானிலை இருக்கும், மேகமூட்ட வானிலை இருக்கும். மார்ச் இறுதி வாரம். அடுத்தது ஏப்ரல் மேல வெயில் இருக்கும். எவ்வளவு வெயில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரோடு, இந்த பரமத்தி வேலூர், கரூர் பரமத்தி, இந்த மாதிரி, அதாவது ஈரோட்டுக்கும் கரூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வெயில் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். காரணம் என்னன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த காற்றும், வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த காற்றெல்லாம் அங்க குவியும். அது அனல் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும். அதனால வெயில் உயர்ந்து காணப்படும். கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் 104 டிகிரி வரைக்கும் ஒரு சில நாட்கள் போகலாம் ஏப்ரல் மேல. மார்ச் 21 சூரியன் குத்துக்கதிர் நிலநடு கோட்டுக்கு வரும். அதிலிருந்து படிப்படியாக வடக்கே வர 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 வெயில் அதிகரிக்கும். வெயில் அதிகரிச்சாலும் கடல் வெப்பமும் உயரும். இப்போ உள்ள கடல் வெப்பம், கடல் நீரோட்டத்தை பார்த்தீங்கன்னா, நிலநடு கோட்டு பகுதியில் கடல் வெப்பம் அதிகரிச்சிருக்கு. கடல் நீரோட்டம் வலுவா இருக்கு. இப்போ வரைக்கும் இப்போ 2 பக்கமுமே சமமாயிடுச்சு. இப்போ நடுநிலை ஐஓடியா மாறிட்டு இருக்கு. சுமத்ரா தீவு பகுதி கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு, அடிநிலை ஐஓடியா மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சுமத்ராவுக்கு பக்கத்துல 30, 29 இருக்கு. ஆனால் சோமாலிய பக்கத்துல 28ஆக மாறி இருக்கிறது. ஆக 1 டிகிரி கூடி இருக்கு சோமாலிய பக்கம். படிப்படியாக அரபிக்கடலோட தெற்கு பகுதியிலையும் வெப்பம் கூடி இருக்கு. மும்பை கிட்ட 26 இருந்தது 27ஆம், 25 இருந்தது 26ஆம் மாறி இருக்கு. 27ஆ நெருங்கிட்டு இருக்கு. ஆக பாகிஸ்தான் எல்லையோரம் மட்டும்தான் 25 இருக்கு. அதுவும் 26, 27 மாறும். அரபிக்கடல் வெப்பம் வேகமா உயருது. வங்கக்கடல் வெப்பமும் உயர்வதற்கு சாதகமா நீரோட்டம் திரும்பி இருக்கு. சூரியன் குத்துக்கதிர் வர தொடங்கியதும் வேகமாக வங்கக்கடல் வெப்பம் உயரும். இருந்தாலும் அரபிக்கடல் வெப்பம் தான் அதிகமா உயருது, அதிகமா இருக்கு. வங்கக்கடலை விட அரபிக்கடல் பக்கம் அதிவேகமா உயரும். காரணம் என்னன்னா, அங்கதான் அதிக நீரோட்டம் இருக்கு அரபிக்கடலோட தெற்கு பகுதியில. அதனால வேகமாக அரபிக்கடல் வெப்பம் உயரும். அரபிக்கடல் வெப்பம் உயர்றது காரணத்தினால அரபிக்கடல நிகழ்வு இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தொடக்கத்திலே இருக்கு. கோடை மழையை பொறுத்த வரைக்கும் பிலிப்பைன்ஸ் அருகே ஒரு நிகழ்வு உருவாகிட்டு இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுக்கு பசிபிக் பெருங்கடல்ல பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கே இருக்கு. அங்க உள்ள நீரோட்டத்தை பார்த்தீங்கன்னா, உலக வானிலை வல்லுநர்கள்லாம் இந்த ஆண்டு எல்னினோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எல்னினோ இல்லை, லானினோ தான் தொடருது. எல்னினோவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாக இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர, லானினா இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர எல்னினோக்கு வாய்ப்பு இல்லை. நடுநிலையாக இருந்தாலும் அது லானினவாக இருந்தாலும் அதிக மழைப்பொழிவை தரக்கூடிய நிகழ்வுகளை கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடந்த ஆண்டு போலவே பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு தென்சீன கடற்பகுதியை வந்து அந்த தெற்காசிய நாடுகளுக்கு அதிகமான புயல் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் கோடையில, இப்போ வரக்கூடிய கோடையிலேயே இப்போ நிகழ்வு இருக்க பிலிப்பைன்ஸ்கிட்ட கிழக்கே இருக்கக்கூடிய நிகழ்வு அது அப்படியே தாய்லாந்து வளைகுடா வரைக்கும் வந்து பிறகு வங்கக்கடலுக்கு வரும். கண்டிப்பா 2 நிகழ்வு, அதாவது ஒன்று தென்சீன கடலுக்கு வந்திருக்கு, இன்னொன்னு பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கே இருக்கு. பிலிப்பைன்ஸுக்கு கிழக்கே இருப்பது அங்கேயே ஒரு தாழ்வாக மாறிவிட்டது. ஆனால் தென்சீன கடல் இருப்பது ஒரு காற்று சுழற்சியா இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம், முதல் நிகழ்வு கொஞ்சம் வீக்காகவும் 2வது நிகழ்வு வலுவா இருக்கணும். அது 2வது நிகழ்வு வீக் ஆனாலும் வலுவடையும் வங்கக்கடல் வந்து. அதனால 2வது நிகழ்வு மார்ச் 15க்கு மேல இருக்கிறது கொஞ்சம் வலுவான நிகழ்வா தெரியுது. ரைட். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இதே போல் உருவாவதற்கு பசிபிக் பெருங்கடல் தென்சீன கடல் சாதகமா இருக்கு. 29 டிகிரி இருக்கு. பசிபிக் பிலிப்பைன்ஸ் ஒட்டி 30 இருக்கு. சுமத்ரா கிட்ட 29, 30 இருக்கு. இவை எல்லாமே அதிக வெப்பம் கொண்ட கடல் பகுதியாக இருப்பது பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாவா தீவை ஒட்டியும் சுமத்ரா தீவை ஒட்டியும் மட்டும்தான் இருக்கு. அப்ப இதனால நிகழ்வுகள் வழங்குவதற்கு, உற்பத்தி ஆவதற்கு சாதக அமைப்பா இந்த இடம் இருக்கிறதுனால வங்கக்கடலுக்கு கோடையிலும் நிகழ்வுகள் வரும். ஏப்ரல்ல ஒரு நிகழ்வு உண்டு, மேல ஒரு நிகழ்வு உண்டு. 2 நிகழ்வுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏப்ரல்ல. ஆகவே ஏப்ரல்லையும் மழை இருக்கு. மேல ஒரு நிகழ்வு உறுதி, ஏப்ரல்ல 2 நிகழ்வு வாய்ப்பு இருக்கு, ஒரு நிகழ்வு உறுதி. அதுவும் மழை தரும். ஆகவே கடும் வெயில் கொடுக்கும், திடீரென்று நிகழ்வு வர்ற அன்னைக்கு மட்டும் மழை தரும். அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். திடீரென்று நிகழ்வு வர்ற அன்னைக்கு மழை தரும். ஆக கோடையில வெயிலும் இருக்கு,
104 டிகிரி வரைக்கும், டெல்டாவுக்கு 100 தான் போகும். நம்ம அதிகபட்ச தமிழ்நாட்டோட அதிகபட்ச வெப்பநிலை எங்கே பதிவாகும்? சேலம், ஈரோடு, கரூர் பரமத்தி, வேலூர், சரி கரூர் பரமத்தி, ஈரோடு, பாளையங்கோட்டை, மதுரை, இறுதியில் வேலூர்லாம் மாறும். சேலம், வேலூர், தருமபுரி இதெல்லாம் மாறும். அப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம்லாம் மாறும். அது எப்படின்னா மே மாதம் தான் மாறும் கள்ளக்குறிச்சி, வேலூர்லாம். ஏப்ரல் மாதம் தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி திருச்சி இதெல்லாமே மாறும். இருந்தாலும் சராசரி கடந்த 10 வருடத்தை பார்க்கும்போது ஒட்டித்தான் இருக்கும். அனல் காற்று பெருசா இருக்காது. அனலே ஒரு நாள் இருந்தாலும் வேலூருக்கு, சாரி மன்னிக்கவும், ஈரோடுக்கு, நாமக்கலுக்கு இருந்தாலும் ரொம்ப நாள் நீடிக்காது, ஒரு நாள் இருக்கும். அப்போ சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது வெப்பமான பகுதியிலேருந்து காற்று எடுத்தீங்கன்னா அங்கே அனல் வரும், அவ்வளவுதான். எல்லா மாவட்டத்துக்கும் அது இருக்காது. சராசரி 104 டிகிரிக்கு மேலே போகாது. 100 டிகிரி 102 டிகிரி திருச்சியில் பதிவாகும், தஞ்சாவூரில் பதிவாகும், கோடையில். டெல்டாவில் கூட சில நாள் 100 102 போனாலும், ஆனால் 104க்கு மேலே பெருசாக போகாது. 105 போகலாம், ஈரோடு, கரூர் பரமத்தி போகலாமே தவிர வேற எங்கேயும் பெருசாக மழை வெயில் இருக்காது. ஆனால் வெயில் இருக்கும். கடந்த ஆண்டு ஒப்பிட்டு பார்த்தால் அதே அளவு வெயில் இருக்கும். கடந்த ஆண்டு போல் இருக்குன்னு வச்சுங்கன்னா சொல்கிறேன். குளிர்சாதன வசதியில் இருப்பவங்க வெளில வந்தாலே வெயிலாக தான் இருக்கும். ஏசி காரில் போகிறவங்களுக்கு கதவு திறந்தாலே வெயிலாக தான் இருக்கும். புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த ஆண்டு பல அனல் காலங்கள் எல்லாம் போல் இல்லாமல் கடந்த ஆண்டு போல் இருக்கும். புரியுதுங்களா? இறுதியில் மழையும் இருக்கு, இடையிடையே நிகழ்வும் இருக்கு. இறுதியில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆக மே இறுதியில் ஜூன் 1ஆம் தேதியெல்லாம் தென்மேற்கு பருவமழை வலுத்து இருக்கும், நிகழ்வு உருவாகும். நிகழ்வு லட்சத்தீவுகிட்ட உருவானாக்க அது தொடங்கவில்லை என்று அறிவிக்கலாம், அவ்வளவுதான். கொஞ்சம் தொலைவில் வந்து கேரளாவுக்கு மழை தராம எட்டி புடிச்சுன்னு வச்சுங்களேன், தொடங்கவில்லைன்னு அறிவிப்பு போடலாம். ஆனால் அது நிகழ்வை உருவாக்கி விடும். மே மாத இறுதியிலேயே நிகழ்வை உருவாக்கி விடும். ஆனால் கேரளாவுக்கு அடுத்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கலாம். முதல் நிகழ்வு போயிட்டு லட்சத்தீவு பக்கம் போயிட்டு அடுத்த நிகழ்வு 3ஆம் தேதி 4ஆம் தேதியில மழைப்பொழிவு கொடுக்கலாம். நிகழ்வு உருவாக்கி விடும், மழைப்பொழிவு தொடங்கிடும், பருவ காற்றுல தொடங்கிடும். எப்போ? மாத இறுதியில, மே இறுதியில. புரியுதுங்களா? அது கோடையில் வெயிலும் அதிகம் இருக்கு, அதுவும் சராசரி. மழையும் இருக்கு. ஏப்ரல்ல 2 நிகழ்வு இருக்கு, மேல 1 நிகழ்வு இருக்கு. நிகழ்வுக்கு 3 நாள் தான். ஆக ஏப்ரல்ல ஒரு 6-7 நாள் மழை இருக்கு, பாக்கி நாள்லாம் வெயில் அதிகமா இருக்கும். மேல நிச்சயமா ஒரு 3-4 நாள் மழை இருக்கு. மே இறுதியில தென்மேற்கு பருவமழை இருக்கு. ஓகேங்களா? நல்ல ஒரு வானிலை கடந்த ஆண்டு போல் இருக்கும். ஆனால் சில இடங்கள்ல கடந்த ஆண்டு மழை பெய்யல, அது வந்து கடந்த ஆண்டு போல் இருந்துன்னு சொல்றீங்களே, அப்ப இந்த வருஷமும் மழை பெய்யாம போயிடுமா? அப்படி அல்ல. எல்லா ஆண்டும் ஒரே மாதிரியான செட்டிங்கும் கொடுக்காது. செட்டிங் மாறி மாறி அமையும். செட்டிங் செட் ஆகிறத பொறுத்து தான் உங்கள் ஊர் மழை அமையும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நன்றி.